வணக்கம் மக்களே, இது கிருஷ்ணர் கதைகள் பார்ட் 3. பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். உலகமே ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அந்த நேரமும் கைகூடி வர, ஆவணி மாதத்தில் அஷ்டமி திதியில் சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிற புனித நேரத்தில் கிருஷ்ணர் ஜென்மிக்கிறாரு. இந்த நாளை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடிட்டு வரோம். பிறகு மகாவிஷ்ணுவுடைய உத்தரவுப்படி வசுதேவர் கிருஷ்ணரை தூக்கிக்கிட்டு சிறையிலிருந்து கிளம்புறாரு. விஷ்ணு பகவானுடைய அருளால் சிறையில் இருந்த காவலர்கள் எல்லாமே ஆழ்ந்த நித்திரைக்கு போகிறாங்க. ஆனாலும் அங்கே பொழியிற கனமழை காரணமாக அந்த இடமே தண்ணியால் சூழப்பட்டிருக்கு. வசுதேவர் விஷ்ணு மேலே இருக்க நம்பிக்கையில் முன்னேறி போகிறாரு. தன்னுடைய பிரபு கஷ்டப்படுறத பார்க்க முடியாத ஆதிசேஷன் வைகுண்டத்திலிருந்து தானே சுயமாக இறங்கி வந்து தன்னுடைய பிரபுவுக்கு குடையாக மாறி நிற்கிறாரு. ஆஹா, என்ன ஒரு சேவை, என்ன ஒரு பக்தி! நமோ கிருஷ்ணா, நமோ கிருஷ்ணா. இதுக்கப்புறம் கம்சனுக்கு என்ன நடந்ததுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.